ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். உளம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும், சந்தோஷமாக அமையட்டும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா WH கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸ் எப்படி புரிஞ்சிக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி எழுதணுன்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டே 1 வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வரிசையாக ஒன்று ஆர்டராக டாபிக் வரும்போது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து நம்ம ஸ்போக்கனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லாங் வீடியோஸில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புது வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். எந்த நேரமும் டவுட் வரும்போது நீங்கள் ஒரு தடவையும் வீடியோ ஆன் பண்ண வேண்டாம், நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்போது திருப்பி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். இப்போது WH கொஸ்டின் ஃபார்மேஷன் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 தான் பார்க்க போகிறோம். வாட், வேர், வென். மீதி அடுத்த செஷனில் பார்ப்போம். ஏன்னா இந்த வாட்னா என்ன அர்த்தம், என்னன்னு அர்த்தம், வேர்னா எங்கேன்னு அர்த்தம், வென்னுனா எப்போது, எப்போன்னு அர்த்தம். இப்போது இந்த கொஸ்டின் ஃபார்மேஷனுக்கு ஃபார்முலா யூஸ்வலாக எப்படி இருக்கும், அதாவது இந்த வாட், வென், வேர் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்டு போட்டுடணும். வாட்னா வாட் போடணும், வேர்னா வேர் போடணும், வென்னா வென் போட்டுக்கணும். ப்ளஸ் பி வேர்ப், அடுத்தது உடனே ஒரு பி வேர்ப் தான் வரும். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட்னால் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நவுன் இல்லை ப்ரொனவுன். அடுத்தது ஒரு மெயின் வேர்ப், மேக்ஸிமம் மெயின் வேர்ப் தான் வரும். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், பி வேர்ப்ஸ் நிறைய வரும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது ஃபஸ்ட்டு இந்த டென்சஸில் புரிஞ்சிக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் வருது ஒரு வேர்ப் அப்படின்னா டூ போடணும். அதே தேர்ட் பர்சன் சிங்குலரில் வருதுன்னா டஸ் போடணும். அடுத்து பாஸ்ட் டென்ஸில் மெயின் வேர்ப் வந்ததுன்னா டிட் போடணும். ஃப்யூச்சர் டென்ஸில் மெயின் வேர்ப் வந்ததுன்னா வில் போடணும். இப்போ உங்களுக்கு இது புரியாத மாதிரி தான் இருக்கும், விட்டுருங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ சப்ஜெக்ட் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, யூ வரும், ஹீ, ஷீ, இட் வரும், ஏதாவது பேருங்க வரும். அடுத்து தே வரும், இல்லைன்னா பேருங்க வரும். இப்போது இங்கே ஏன் ஐ, வி அதிகமாக வராது அப்படின்னா, நான் சாப்பிட்டேனா, நான் தூங்கினேனா, நாங்கள் சாப்பிட்டோமா அப்படின்னு நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கிறதுன்றது ரொம்ப ரேர். அதனால் மேக்ஸிமம் யூ, ஹீ, ஷீ, இட், தே அது வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் அங்கே யூ தானே போட்டாகணும். அப்போது அதுக்கு ஆன்சராக தான் ஐ வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யூ கொஸ்டின் கேட்டால் தான் அதுக்கு ஆன்சராக நாங்கள் இது பண்ணுறோம் வி அப்படின்றது வரும் மேக்ஸிமம். புரியுதா? இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். கொஸ்டின் வேர்டுக்கு கீழே வாட் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வாட் பற்றி தான் படிக்க போகிறோம், என்னன்றதை பற்றி படிக்க போகிறோம். பி வேர்ப் என்ன போடணும் அப்படின்னா, இது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் இருக்குது, ரைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வாட், டூ போட்டுட்டோம். அடுத்தது சப்ஜெக்ட் போடணும், யூ போடுறோம். மெயின் வேர்பு ரைட். இப்போது வாட் டூ யூ ரைட், நீ என்ன எழுதுகிறாய், ப்ரெசன்ட் டென்ஸ், நீ என்ன எழுதுகிறாய். இது புரியுதா? யூ வந்தால் டூ தான் போடுவோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு இது ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்ற ஒரு ஸ்லைடு, அந்த பேஜ் இங்கே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அது பார்த்து உங்களுக்கு ஒரு ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வருதா பாருங்கள். இந்த பேஜ் ஞாபகம் இருக்கா பாருங்கள், கீழே பாருங்கள். ஐ ட்ரிங்க் காஃபி ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம படிக்கும்போது இந்த ஷீட் நான் உங்களுக்கு, இந்த பேஜ் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்.
ஐ ட்ரிங்க் காஃபி. இப்போ இதுவே இல்லைன்னு சொல்லும்போது, காஃபி குடிக்கலன்னு சொல்லும்போது ஐ டு நாட் ட்ரிங்க் காஃபி. அதுவே ஸ்டைலாக சொல்லணும்னா டு நாட் வந்து டோன்ட்டாக மாறும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போது ஷீ பைஸ் அ நியூ ட்ரெஸ். அவள் புது ஆடை வாங்குகிறாள். ப்ரெசன்ட் டென்ஸில் வருது, வாங்குகிறாள். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் பை வரும்போது அது கூட நம்ம எஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அது வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது ஷீ டஸ் நாட் பை அ நியூ ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அங்கே டஸ் நாட் வருது? இந்த ஷீட்டும் நம்ம அப்போ படித்தது தான், இந்த பேஜும். இந்த ஸ்லைட் நீங்கள் அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்த ஞாபகம் இருக்கா பாருங்கள். ரைட் சைடில் பாருங்கள், ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா மெயின் வேர்ப் ஈட் இருக்குது, அது கூட எஸ் சேர்க்கணும். ஏன்னா தேர்ட் பர்சன் ஹீ ஷீ இட் இதில் ஏதாவது ஒன்று வந்தாலும் மெயின் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலராக வர்றதுனால நம்ம மெயின் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும் அப்படின்ற ரூல் படிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஹீ ஈட்ஸ் தோசா அப்படின்னு தான் வரும். அதுவே அவன் தோசை சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈட்ஸில் இருக்க எஸ் வந்து இந்த டூ கூட சேர்ந்துடும். அப்போது டிஓஇஎஸ் போட்டுக்கணும், டஸ்ஸாக போட்டுக்கணும். அப்போனா ஹீ டஸ் நாட் ஈட் தோசா அப்படின்னு வரணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போது இதையே ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஸ்லைடு ஏன் இங்கே கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னா மறந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து இந்த டூ டஸ் டிட் அதெல்லாம் தான் இப்போ போட்டு படிக்க போகிறோம். அதனால் எது வந்ததுன்னா எது போடணுன்றது தெரியணும். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வரும்போது நீங்கள் வந்து எஸ் சேர்க்கணும். அதே வந்து டூ கூட வந்ததுன்னா டிஓஇஎஸ் அந்த ஈட்ஸில் இருக்க மெயின் வேர்பில் இருக்க எஸ் இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ மெயின் வேர்ப் வந்து எஸ் இல்லாமல் வெறும் ஈட் வரும். அப்போது ஹீ டஸ் நாட் ஈட் தோசா அப்படின்னு வரும். ஞாபகம் இருக்கா? கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ட்ரிங்க் காஃபி, ஐ டு நாட் ட்ரிங்க் காஃபி. ஐ டெல் ஹிம், ஐ டு நாட் டெல் ஹிம். ஓகே, ஷீ பைஸ் எ நியூ ட்ரெஸ், ஷீ டஸ் நாட் பை அ நியூ ட்ரெஸ். பேர்ட் ஃப்ளைஸ், பறவை பறக்கிறது. பேர்ட் டஸ் நாட் ஃப்ளை, பறவை பறக்கலை அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் டூ கூட சேரும்போது அந்த ஃப்ளைஸில் இருக்க எஸ் வந்து டஸ்ஸில் வந்துடும், டூவோடு சேர்ந்து டஸ் ஆகிடும். அதனால் டஸ் நாட் ஃப்ளை போடுறோம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அப்படியே வாங்கிங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு. நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டூ எதுக்கு வரும், டஸ் எதுக்கு வரும். அதாவது தேர்ட் பர்சனுக்கு டஸ் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வந்தால், மற்றதுக்கு டூ வரும் அப்படின்றத மட்டும் மைண்டில் இப்போ வச்சுக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டு பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள். இதே எந்த பர்சனாக இருந்தாலும், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எதுவாக இருந்தாலும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது டிட் போட்டு ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்பை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டிட்டுன்ற சொல் வந்த உடனே அது பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் டிட் போட்டு நாட் போட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஐ ஏட் தோசா அப்படின்னா நான் தோசை சாப்பிட்டேன். இப்போ நான் தோசை சாப்பிடலை அப்படின்னு சொல்லும்போது ஐ டிட் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுடணும். அப்போ இல்லைன்னு அர்த்தம். என்ன செய்யலை, சாப்பிடலை. அப்போது அந்த ஈட்டுன்ற ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடணும். ஏன்னா டிட் பாஸ்ட் டென்ஸ்ன்றது நமக்கு புரியும். ஓகேவா? அப்போ ஐ ஏட் தோசா, ஐ டிட் நாட் ஈட் தோசா. ஐ டோல்டு ஹிம், நான் அவன்கிட்ட சொன்னேன். ஐ டிட் நாட் டெல் ஹிம், டிட் நாட் பாஸ்ட் டென்ஸ் வந்துடுச்சு, மெயின் வேர்ப் வந்து டெல் தான் போடணும். ஓகேவா? அப்போது டிட் நாட் டெல் ஹிம். இதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்தால் டிட் போடணுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போது இந்த ஸ்லைடுக்கு வந்துடுங்க. இப்போது இந்த ஸ்லைடில் பாருங்கள் புரியுதான்னு. லெஃப்டில் போட்டிருக்கேன் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் டூ டஸ் ரெண்டும் வரணும் கொஸ்டின் ஃபார்மேஷனில். ஓகே, இப்போது கொஸ்டின் வேர்டு போட்டுறோம், பி வேர்ப் போடுறோம், சப்ஜெக்ட் போடுறோம், மெயின் வேர்ப் போடுறோம். இப்போது வாட் கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப் டூ போட்டுறோம், சப்ஜெக்ட் யூ.
ஏன் வந்து டூ போடுறோம்? ஐ, யூ, வி, தே இது நாலுத்துக்கும் வந்து டூ போடணும்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து இப்போ கொஸ்டின் வேர்ட் வாட் போட்டோம், பி வேர்ப் டூ போட்டோம், யூ ரைட். வாட் டு யூ ரைட்? நீ என்ன எழுதுகிறாய்? இப்போது தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்ப் என்ன போடணும்? டஸ் போடணும். டஸ் போட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடணும். அப்போது வாட் டஸ் ஹீ ரைட்? வாட் டஸ் ஹீ ரைட்? ஏன்னா கொஸ்டின் வேர்டு வாட் போட்டோம், பி வேர்புக்கு டூ பதிலாக டஸ் போட்டோம், சப்ஜெக்ட் வந்து அவன் என்ன எழுதுகிறான்னு கேட்கும்போது ஹீ போட்டோம், அடுத்தது ரைட் மெயின் வேர்பு அப்படியே தான் போடணும். ஸோ ஏன்னா ரைட்ஸ் போடுறது தான் இங்கே என்ன கொண்டு வந்திருக்கோம், அந்த ரைட்ஸில் இருக்க ஹீ ரைட்ஸ் அப்படின்னு தான் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். ஆனால் அந்த எஸ் எங்கே வந்துடுது? டூக்கு வந்துடுது. அதனால் டஸ் போட்டு ரைட். ஓகே, வாட் டஸ் ஹீ ரைட்? அவன் என்ன எழுதுகிறான். வாட் டஸ் ஷீ ரைட்? அவள் என்ன எழுதுகிறாள். வாட் டஸ் இட் ரைட்? அது என்ன எழுதுகிறது. இது அர்த்தம் இல்லாட்டியும் இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இட்டுக்கு கூட ரைட் போட்டு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம இப்போ சப்ஜெக்ட் பாருங்கள், நம்ம யூ பார்த்துட்டோம், செகண்ட் பர்சனுக்கு டூ போட்டிருக்கோம், தேர்ட் பர்சன் மூணும் பார்த்துட்டோம், ஹீ ஷீ இட்டுக்கு டஸ் போட்டுட்டோம். இப்போது தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வந்துட்டோம். அப்போது தே வந்தால் என்ன போடுவோம்? ப்ளூரலுக்கு டூ தான் போடுவோம். ஏன்னா எஸ் வராது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வெர்ப் கூட, அதனால டூ தான் வரணும். அப்போது வாட் டூ தே ரைட்? அவர்கள் என்ன எழுதுகிறார்கள். புரியுதா? இப்போது இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் பி வேர்ப் வந்து என்ன போடணும்? டிட் போடணும். அப்போது வாட் டிட் யூ ரைட் அப்படின்னா நீ என்ன எழுதினாய். வாட் டிட் யூ ரைட்? சப்ஜெக்டுக்கு நேராக யூ, ரைட் வந்து மெயின் வேர்பு, பி வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், அப்போது டிட் போட்டோம். ஸோ வாட் டிட் யூ ரைட்னா நீ என்ன எழுதினாய். அடுத்தது பாருங்கள், ஃப்யூச்சர் டென்ஸில் வந்ததுன்னா வாட் போட்டு பி வேர்பு வில் போடுவோம், அடுத்து சப்ஜெக்டு யூ போட்டிருக்கோம், மெயின் வேர்பு ரைட் தான். ஸோ வாட் வில் யூ ரைட்? புரியுதா? நீ என்ன எழுதுவாய். இப்போது இதுவும் வந்து சில பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. நம்ம அடுத்த ஸ்லைடில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் ஃபார்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் ஐயோ பார்த்த உடனே இது என்னடா ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம இந்த செஷன் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 செஷன் முடிச்சிட்டோன்னா டெய்லியே கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் கொடுப்போம், உரையாடல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சமாக தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேலே ஃபார்முலா கொடுத்துட்டேன். எப்போவுமே கேள்வி கேட்கும்போது யூ அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் ஐயில் ஆரம்பிக்கணும். ஏன்னா நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் இதுதான் பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த யூக்கு பதிலாக சப்ஜெக்ட் என்னவா மாறிடும்? ஐயா மாறும். யூக்கு வந்தால் மட்டும்தான், மீதி எல்லாத்துக்கும் அதே தான் இருக்கும். சப்ஜெக்ட் நம்ம மாற்ற வேண்டியதில்லை. இதை மட்டும் லெஃப்டில் ஸ்டார் போட்டு மைண்டில் இருக்கணுன்றதுக்காக காட்டியிருக்கேன், அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வாட் டூ யூ ரைட்? கொஸ்டின் வேர்டு வாட் போட்டாச்சு, பி வேர்ப் டூ போட்டாச்சு, யூ போட்டாச்சு, ரைட். ஓகேவா? அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா ஆன்சர் வரும்போது எப்படி, அதே மாதிரி தமிழில் இருக்கும்போது எப்படி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதான் அந்த ஸ்லைடில் இருக்கிறது தான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ வாட் டு யூ ரைட்? ரைட்டில் தமிழில் இருக்க பாருங்கள், நீ என்ன எழுதுகிறாய், கிராய். ஓகே, டூ அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறோம். அப்போது ஆன்சர் வந்து ஐ ரைட் ஹோம்ஒர்க், நான் வீட்டு பாடம் எழுதுகிறேன். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் வந்து ஐ ரைட் ஹோம்ஒர்க் அப்படின்னும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரைட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு. ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஆன்சர் இருக்குன்னா கொஸ்டினும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்கணும். அப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் யூக்கு என்ன வரும்? டூ போடுவோமா டஸ் போடுவோமான்னு யோசித்துட்டு டூ போட்டு இந்த ஐனா என்ன போடணும்? அங்கே யூ வரணும். ஸோ வாட் டூ யூ ரைட்டுன்னு தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள்,
வாட் டஸ் ஹீ ரைட். ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்றதுனால ரைட்ஸில் வர்ற எஸ் வந்து டூவில் சேர்றதுனால டஸ் போடுறோம். ஸோ வாட் டஸ் ஹீ ரைட் அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் என்ன எழுதுகிறான், கிரான். அப்போது ஹீ ரைட்ஸ் ஹோம்ஒர்க். இப்போ ஆன்சரில் எஸ் சேர்த்துட்டோமா மெயின் வேர்ப் கூட. இதுதான் நமக்கு ஈஸியாக இத்தனை நாள் புரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் கொஸ்டினாக மாற்றும் போது கொஞ்சம் மாற்றங்கள் தான் கற்றுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. போக போக பழகிடுவீங்க. இப்போது ஹீ ரைட்ஸ் ஹோம்ஒர்க். அவன் ஹோம்ஒர்க் வீட்டு பாடம் எழுதுகிறான். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வர்றதுனால எஸ் சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ அடுத்து தே வரும்போது ப்ளூரலுக்கு எஸ் வராமல் டூ மட்டும் போடுறோம். ஏன்? தே ரைட் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஆன்சரில் இருக்குது. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வருது. அது சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அவர்கள் வீட்டு பாடம் எழுதுகிறார்கள். அப்போ என்ன கேள்வி? அவர்கள் என்ன எழுதுகிறார்கள், கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது டூ தே ரைட். வாட் டூ தே ரைட். அடுத்தது பாருங்க, வாட் டிட் ஹீ ரைட். வாட் டிட் ஹீ ரைட். ஏன் டிட்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அவன் என்ன எழுதினான். ஆன்சர் பாருங்க, ஹீ ரோட் ஹோம்ஒர்க். ரோட் எழுதினான். அப்போது பாஸ்ட் டென்ஸில் ஆன்சர் வருது இல்லையா? அப்போ கொஸ்டினும் எப்படி இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ என்ன கேட்கணும்? வாட் ஹீ ரோட் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் ஃபார்முலா பாருங்கள், கொஸ்டின் வேர்டு வாட் வந்த உடனே பி வேர்ப் தான் வரணும். அப்போது டிட் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு பி வேர்பு. அடுத்து சப்ஜெக்ட் வரணும். யாரை பற்றி? அவன் என்ன எழுதினான்னு கேட்குறாங்க. அப்போ ஹீ போடுறோம். அடுத்த மெயின் வேர்ப் டிட் பக்கத்தில் எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் வரும். அப்போது ரைட். வாட் டிட் ஹீ ரைட். அவன் என்ன எழுதினான். ஹீ ரோட் ஹோம்ஒர்க். அவன் வீட்டு பாடம் எழுதினான். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் வாட் வில் ஹீ ரைட். வாட் கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு will தான் வரும். சப்ஜெக்ட் அவனை பற்றி கேட்குறாங்க, ஸோ ஹீ போட்டோம். மெயின் வேர்பு will வந்தோடனே எப்போவுமே என்ன போடணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் போடணும். ஸோ வாட் வில் ஹீ ரைட். அவன் என்ன எழுதுவான். அப்போது ஆன்சர் என்ன? ஹீ வில் ரைட் ஹோம்ஒர்க். அவன் ஹோம்ஒர்க் எழுதுவான், வீட்டு பாடம் எழுதுவான். அப்போ எழுதுவான். எப்போவுமே இந்த டென்சஸ் ஏன் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வருது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் டென்சஸ் சொல்லி தராங்களே அப்படின்னு சில பேர் யோசித்திருப்பீங்க. மெயினாக இங்கிலீஷே இதில் மட்டும்தான் அடங்கியிருக்கு. இப்போது எதை தொட்டாலுமே அது தெரிஞ்சாதான் இதை படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் வரும். அதனால் உங்களை ரிவைஸ் பண்ண சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். திருப்பி திருப்பி சொல்லுவேன் இல்லையா? அப்பப்போ நோட்டில் எழுதுனதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், திருப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பழசு திருப்பி திருப்பி தான் இதோட ஜாயின் ஆகும். இனிமேல் நம்ம என்ன புதுசு படித்தாலும் அதுதான் பேஸாக நிற்கும். அதனால தான் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ நம்ம அடுத்த வேர்டுக்கு போகலாம். இப்போது அடுத்த வேர்டு அப்படின்னும் போது வாட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஒரு விஷயம்னா, இங்கே மெயின் வேர்ப் இல்லாமல் நம்ம கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கொஸ்டின் வேர்டு வரும், அதுக்கடுத்து பி வேர்ப் தான் வரும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆனால் மெயின் வேர்ப் வராது. அந்த மெயின் வேர்புக்கு பதிலாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சொல் வரும். நமக்கு இப்போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நமக்கு, என் பேர் இதுதான் அப்படின்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு ஒரு கேள்வியாக கேட்குறோம் இல்லையா? அதுதான் அங்கே வந்து வார்த்தையாக வரும். இப்போது இங்கே பாருங்கள், மெயின் வேர்பு இதில் இருக்காது. இந்த பி வேர்ப் தான் மெயின் வேர்பாக செயல்படும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் அ புக் அப்படின்னா அங்கே வந்து மெயின் வேர்பே வராது. இது ஒரு புத்தகமாக இருக்கிறது, அந்த இஸ் தான் வந்து வேர்பாக வச்சுக்கணும். அப்போது இது ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே ஃபார்முலா தான் இங்கே. இப்போ பாருங்கள், வாட் இஸ் பி வேர்ப்க்கு இஸ் போடுறோம். ஏன் இங்கே இஸ் போடுறோன்னா, ப்ரெசன்ட் டென்ஸாக வந்ததுன்னா இஸ் போடுறோம், பாஸ்ட் டென்ஸாக வந்ததுன்னா வாஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரலாக வந்தால் ஆர் போடுவோம், பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரலாக வந்தால் வேர் போடுவோம், ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி போடுவோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம்?
கண்டினியூஸ் டென்ஸ் படிக்கும்போது படிச்சிருக்கோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ்லாம். ஏன்னா ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னும் போது ஆம் பக்கத்தில் ரைட் போட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். ஹீ இஸ் ரைட்டிங் அப்படின்னும் போது தேர்ட் பர்சன் சிங்குலராக வந்ததுன்னா இஸ் போடணும், தேர்ட் பர்சன் ப்ளூரலாக வந்ததுன்னா ஆர் போடணும். அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அதே தான் இங்கே ஐஎன்ஜி பற்றி கணக்கு எடுத்துக்க வேண்டாம், அந்த பி வேர்ப்ஸ் மட்டும் இங்கே கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், வாட் கொஸ்டின் வேர்ட் போட்டுட்டோம், பி வேர்ப் இஸ் போடுறோம், யுவர் சப்ஜெக்ட்டுக்கு போட்டுட்டோம், இன்ஃபர்மேஷன் கேட்க வேண்டிய சொல்ல என்ன, நேம், பேரை தான் கேட்க போகிறோம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம். ஏன் இங்கே இது இஸ் போடுறோன்னா, உன் பேர் இன்றைக்கும் அதான், நேற்றும் அதான், நாளைக்கும் அதான், ஸோ எல்லா நேரத்துலையும் அதுதான் வருதுன்றதுனால அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பேர் என்ன. ஆன்சர் என்ன, மை நேம் இஸ் ராகேஷ். ஸோ யுவருக்கு மை போடுவோம், உன்னுடைய அப்படின்னும் போது என்னுடைய அப்படின்னு எழுதணும். இப்போ அங்கே வந்து வாட் டூ யூ ஸ்டடி அப்படின்னும் போது யூனா நீ, ஐனா நான் ஆன்சராக போட்டோம். அதே மாதிரி இங்கே யுவர் அப்படின்னு வந்ததுன்னா மை அப்படின்னு போடணும். ஓகேவா? அடுத்தது வாட் கொஸ்டின் வேர்ட் போட்டோம், பி வேர்ப் வந்து இஸ் போடுறோம், சப்ஜெக்ட் வந்து ஹிஸ் போடுறோம், நேம் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் ஹிஸ் நேம், அவனுடைய பெயர் என்ன. அப்போது ஹிஸ் நேம் இஸ் சதீஷ். ஹிஸ் நேம்னா அவனுடைய பெயர் இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். உடனே ஒரு பி வேர்ப் ஆன்சரில் வரணும் இல்லையா, மெயின் வேர்ப் இருக்கணும், இல்லைனா பி வேர்ப் இருக்கணும். இஸ் சதீஷ், அவனுடைய பெயர் சதீஷ். இப்போது இதுவே ப்ளூரலில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் அந்த இஸ் வந்து ப்ளூரலில் வரும்போது என்னவா மாறும்னு சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இஸ் வருதுன்னா சிங்குலர், ப்ளூரல்னா ஆர். அப்போது வாட் ஆர் தேர் நேம்ஸ், அவர்களுடைய பெயர்கள் என்ன. இப்போ ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, அவங்க பேர்லாம் என்னென்னப்பா அப்படின்னு கேட்டு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே என்ன கேட்பாங்க, வாட் ஆர் தேர் நேம்ஸ். அப்போது அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன. ஆன்சர் தேர் நேம்ஸ், அதுதான் சப்ஜெக்டு. அதை இங்கே எடுத்து எழுதிட்டு உடனே வேர்பு தேடணும், வேர்ப் இல்லைன்னா பி வேர்ப் தேடணும், பி வேர்ப் போட்டுட்டோம். ஸோ தேர் நேம்ஸ் ஆர் சுகன் அண்ட் ராமன், அவர்களுடைய பெயர்கள் சுகன் மற்றும் ராமன். புரியுதா? இப்போது இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது, இதே பாஸ்ட் டென்ஸில் வரும்போது வாட் வாஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா. அவனுடைய பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் பேர் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா வாட் வாஸ் ஹிஸ் நேம் ஏர்லியர், அவன் முன்னாடி அவன் பேர் என்னவா இருந்தது, இப்போ அவன் பேர் மாற்றிட்டானே அப்படின்னு கேட்கும்போது வாட் வாஸ் ஹிஸ் நேம் கேட்கலாம். ஓகே, இப்போது வாட் வாஸ் ஹிஸ் ஹாபி, அவனுடைய பொழுதுபோக்கு என்ன. ஹாபினா பொழுதுபோக்கு. அப்போது அவனுடைய பொழுதுபோக்கு என்னவாக இருந்தது ஏன்னா வாஸ் past tense. His hobby was playing chess. அவனுடைய பொழுதுபோக்கு செஸ் விளையாடுவதாக இருந்தது. நான் அங்கே இருந்தது டைப் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது past tense. What was his hobby, அவனுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா what is his hobby அப்படின்னு வரணும். என்னவா இருந்துச்சு, ஏற்கனவே முன்னாடி இருந்துச்சு, அது past tense. இப்போ அவன் ஹாபி மாற்றி கூட இருக்கலாம். ஸோ வாட் வாஸ் ஹிஸ் ஹாபினா ஹிஸ் ஹாபி வாஸ் பிளேயிங் செஸ். அடுத்து வாட் வேர் தேர் ஹாபிஸ். இப்போது மேலே வந்து இஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்துடுச்சு, ஆனால் சிங்குலருக்கு. அடுத்தது ஆர் வந்து ப்ளூரலுக்கு வந்துடுச்சு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. இப்போது பாஸ்ட் டென்ஸ்க்கு சிங்குலர் வாஸ் போட்டாச்சு, பாஸ்ட் டென்ஸ்க்கு ப்ளூரல் வாட் வேர் தேர் ஹாபீஸ். 4 பசங்க சேர்ந்து நிற்கிறாங்க, அவங்களோட ஹாபீஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தேர் ஹாபீஸ் வேர் பிளேயிங் செஸ் அண்ட் கேரம் எழுதிக்கோங்க. ஏன்னா இது ப்ளூரல்ன்றதுனால 2 கேம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அவர்களுடைய பொழுதுபோக்கு செஸ் விளையாடுவது மற்றும் கேரம் விளையாடுவது, அப்படி அர்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க. தேர் ஹாபீஸ் வேர் பிளேயிங் செஸ் அண்ட் கேரம். நோட்டில் எழுதும்போது கேரம் சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்து வாட் வில் பி யுவர் ஆன்சர். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸு. இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்ன போடுவோம், பி வேர்ப் எது, மெயின் வேர்ப் எதுவுமே இல்லைன்னா பி வேர்ப் கண்டிப்பாக என்ன வரணும், பி வந்துடணும். ஐ வில் பி அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா. ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்.
நாளைக்கு உன்னை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உன்னோட பதில் என்னவாப்பா இருக்கும் அப்படின்னு கேட்கும். வாட் வில் பினா இருக்கும். என்னது? யுவர் ஆன்சர், உன்னுடைய பதில். ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர். வாட் கொஸ்டின் வேர்ட், பி verb வந்து வில் பி, சப்ஜெக்ட் வந்து யுவர், இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது ஆன்சர். ஸோ மை ஆன்சர் வில் பி எஸ். நான் வந்து ஆமான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. உன்னுடைய பதில் என்னவாப்பா இருக்கும்? ஆமாவா இல்லையா? என்னோட பதில் ஆமாம். ஓகே, இது வந்து மெயின் வேர்ப் இல்லாமல் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது, அதுவும் வாட் யூஸ் பண்ணி பண்ணுறது. புரியலனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம வந்து அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போது செகண்ட் வேர்டு ஒய். ஒய்னா என்ன அர்த்தம்? ஏன். அப்போது ஏன் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதுதான் ஆன்சராக வரும். இப்போ பாருங்கள், கொஸ்டின் வேர்டு ஒய் போட்டுட்டோம் ஏன்னு கேட்குறதுக்கு. பி வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் யூக்கு என்ன வரும்? டூ போட்டுட்டோம். சப்ஜெக்ட் வந்து யூ போட்டாச்சு. மெயின் வேர்ப் வந்து ஸ்டடி. அப்போது வை டு யூ ஸ்டடி அப்படின்னா நீ ஏன் படிக்கிற, நீ ஏன் படிக்கிறாய். ஐ ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். நான் பரீட்சைக்காக படிக்கிறேன். ஐ ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். இப்போ கொஸ்டினை மூடிட்டு நீங்கள் இந்த ஐ ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம் மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு வந்து அது ஈஸியாக தெரியும். ஏன்னா ஐ வந்து நவுனு, மெயின் வேர்ப் ஸ்டடி ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்திருக்கு, ஃபார் வந்து ப்ரிப்போசிஷன், தி எக்ஸாம் ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரிப்போசிஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்னன்ட்டு. பரீட்சைக்காக நான் படிக்கிறேன், இது ப்ரெசன்ட் டென்ஸ்னு. ஸோ ஆன்சர் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது கொஸ்டினும் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கணும். அப்போ அந்த ஸ்டடி வந்து என்னவா மாறும்? டூ போட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டடியாக மாறும். அதே வந்து ஹீ வந்ததுன்னா டஸ்ஸு போட்டு ஒரு சப்ஜெக்டை போட்டு ஸ்டடியாக மாறும். அதுவே பாஸ்ட் டென்ஸில் டிட்டு போட்டு ஒரு சப்ஜெக்ட் போட்டு ஸ்டடியாக மாறும். அதுவே ஃப்யூச்சர் டென்ஸில் வில்லு போட்டு ஒரு சப்ஜெக்ட் போட்டு ஸ்டடியாக மாறும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? இப்போது இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒய் டஸ் ஹீ ஸ்டடி. ஒய் டஸ் ஹீ ஸ்டடி. அவன் ஏன் படிக்கிறான். இப்போ டஸ் ஏன் வருதுன்னு தெரியும் இல்லையா? இப்போது அடுத்தது ஹீ ஸ்டடீஸ் ஃபார் தி எக்ஸாம். ஏன் இங்கே ஸ்டடீஸ் போடுறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வந்தால் அது கூட எஸ் சேர்க்கணும். ஒயில் முடியறதுனால ஐஇஎஸ் சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரியும், அது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ ஹீ ஸ்டடீஸ் ஃபார் தி எக்ஸாம். அவன் பரீட்சைக்காக படிக்கிறான். இப்போது வை டு தே ஸ்டடி. அவர்கள் ஏன் படிக்கிறார்கள்? தே ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம். ஏன்னா ஸ்டடி ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப், அதனால டூ போடுறோம் ப்ளூரல்ன்றதுனால. வை டு தே ஸ்டடி. அவர்கள் பரீட்சைக்காக படிக்கிறார்கள். இப்போது வை டிட் ஹி ஸ்டடி. பாஸ்ட் டென்ஸ். வை டிட் ஹி ஸ்டடி. வை கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப் டிட் போட்டாச்சு, சப்ஜெக்ட் ஹீ போட்டாச்சு, ஸ்டடி மெயின் வேர்ப். டிட் பக்கத்தில் எப்போவுமே மெயின் வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். ஏன்னா டிட்டை பார்த்தோன்னே நம்ம அது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் எப்படி வரும்? ஹீ ஸ்டடீடு ஃபார் தி எக்ஸாம். அவன் படித்தான். எதுக்காண்டி? பரீட்சைக்காக. ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீடு. ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் எடுத்து போடுவோம். ஹீ ஸ்டடீட் ஃபார் தி எக்ஸாம். அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் வை வில் ஹீ ஸ்டடி. அவன் ஏன் படிப்பான்? ஹீ வில் ஸ்டடி ஃபார் எக்ஸாம்ஸ். அவன் பரீட்சைக்காக படிப்பான். ஸோ ஹீ வில் ஸ்டடி அப்படின்னும் போது இது ஃப்யூச்சர் டென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மேலே என்ன பண்ணணும்? கொஸ்டினை ஃப்யூச்சர் டென்ஸில் தான் கேட்கணும். அப்போ ஃபார்முலா பிரகாரம் கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் பி வேர்ப் வில்லு போட்டுட்டு சப்ஜெக்ட் ஹீ போட்டுட்டு மெயின் வேர்ப் ஸ்டடி போட்டுடுறோம். புரியுதா? இப்போது இது மெயின் வேர்ப் இல்லாமல் அதே ஒய் யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்குறது? வெறும் பி வேர்ப் மட்டுமே வேர்பாக ஆக்ட் பண்ணும். அப்போது கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆன்சர் கொடுப்போம் இல்லையா? ஸோ அது இன்ஃபர்மேஷன். ஸோ ஒய் ஆர் யூ லேட். யூ வந்ததுன்னா என்ன போடுவோம்? ஆர் போடுவோம். ஏன் இங்கே டூ டஸ் போட மாட்டேங்கிறோம்? மெயின் வேர்ப் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்தால் தான் நம்ம வந்து கொஸ்டின் வந்து டூவோ டஸ்ஸோ டிட்டோ போட்டு எழுதணும். ஆனால்
இங்கே மெயின் வேர்பே வராமல் பி வேர்ப் மட்டுமே வர்றதுனால, ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்ப் இல்லாமல் பி வேர்ப் மட்டும் வர்றதுனால நம்ம வந்து என்ன செய்கிறோம், இஸ்ஸு, ஆறு, வாஸு, வேறு, வில் பி அதுதான் சேர்க்கணும். இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது யூன்றதுக்கு எப்போவுமே என்ன போடுவோம், ஆர் தான் போடுவோம். அது சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி. அப்போது யூ ஆர் ஹியர், நீ இங்கே இருக்கிறாய், நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போது ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் தாமதமாக வந்திருக்க? ஐ ஆம் லேட், ஐ வரும்போது என்ன போடுவோம், நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆம் போடுவோம். ஸோ ஐ ஆம் லேட், நான் தாமதமாக இருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ மிஸ்ட் த பஸ், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இதுவே தேர்ட் பர்சன் சிங்குலராக ஹீயை பற்றி கேட்குறோம். அப்போ என்ன போடணும், கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா சிங்குலர் இஸ் போடணும். அப்போது he is late, why is he late அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கொஸ்டின் வேர்டுக்கு ஒய் போட்டோம், பி வேர்ப்க்கு இஸ் போடுறோம், சப்ஜெக்ட்டுக்கு he போட்டோம், இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் நமக்கு ஏன் லேட்டுன்னு. ஸோ அதனால லேட் அங்கே போடுறோம். ஸோ why is he late அப்படின்னா he is late because he missed the bus, அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். why are they late, அவர்கள் ஏன் லேட்டாக இருக்காங்க, தாமதமாக இருக்காங்க. தே ஆர் லேட் பிகாஸ் தே மிஸ்ட் த பஸ், அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒய் போட்டுட்டோம், ஏன் இங்கே ஆர் போடுறோம், தேன்றது ப்ளூரல். ஆன்சரில் பாருங்கள், தே ஆர் லேட், அப்போது அவர்கள் தாமதமாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஒய் ஆர் தே லேட் அப்படின்னு கேட்கணும். அடுத்து இப்போ இதுவே பாஸ்ட் டென்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஸ்ஸு ஆரும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்புக்கு போட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பி வேர்புக்கு என்ன போடுவோம், ஒய் வாஸ் ஹீ லேட், ஏன்னா சிங்குலர் தேர்ட் பர்சன், இஸ்ஸுக்கு பதிலாக என்னவா மாற்றிடணும், வாஸாக மாற்றிடணும். ஸோ ஒய் வாஸ் ஹீ லேட், அப்போது ஹீ வாஸ் லேட் ஆன்சர் பிகாஸ், ஏன்னா ஹீ மிஸ் த பஸ், அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். அடுத்து இதுவே ப்ளூரலாக வருதுன்னு வச்சுக்கோங்க. வாஸ் வந்து என்னவா மாறிடும், வேற மாறிடும். லெஃப்ட் சைடில் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். வாஸ் வந்து சிங்குலருக்கு பாஸ்ட் டென்ஸில், வேர் வந்து ப்ளூரலுக்கு. அப்போது ஒய் வேர் தே லேட், அவர்கள் ஏன் தாமதமாக இருந்தாங்க. ஒய் வாஸ் ஹீ லேட்னா அவன் ஏன் தாமதமானா அப்படின்னு கேட்குறது, ஏன்னா அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஸோ ஒய் வேர் தே லேட் அப்படின்னா தே வேர் லேட் பிகாஸ் தே மிஸ் த பஸ், அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஒய் வில் ஹீ பி லேட், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃப்யூச்சர் டென்ஸில் மெயின் வேர்பு போட்டோன்னா ஒய் வில் ஹீ ஸ்டடி போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே மெயின் வேர்ப் இல்லாமல் வரும்போது என்ன போடணும், வில்லு கூட இஸ் சேர்க்க முடியாது, வில் இஸ் வில் ஆர் அதெல்லாமே சேர்க்க முடியாது. அப்போ யூஸ்வலாக என்ன சேர்ப்போம், பி சேர்ப்போம், வில் பி சேர்ப்போம். இங்கே என்ன பண்ணோன்னா ஒய் வில் போட்டுட்டு சப்ஜெக்டை போட்டுட்டு ஒரு பி சேர்த்துக்கணும். ஸோ ஒய் வில் ஹீ பி லேட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துட்டா பிரச்சனை இல்லை, போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆன்சர் ஹீ வில் பி லேட், அவன் லேட்டாக இருப்பான். எப்போ, ஆன் ஹிஸ் பர்த்டே, அவன் பிறந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா பிகாஸ் ஹீ வில் கோ டு டெம்பிள். ஒய் வில் ஹீ பி லேட், அவன் எப்போ லேட் ஆவான் அப்படின்னா ஹீ வில் பி லேட், எப்போவுமே அவன் கரெக்டாக வந்துடுவான். ஆனால் அவன் பிறந்த நாளுக்கு மட்டும் ஹீ வில் பி லேட், ஏன்னா பிகாஸ் ஹீ வில் கோ டு டெம்பிள். புரியுதா? இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர் பற்றி படிக்க போகிறோம். வேர்னா எங்கே, இதே ஃபார்முலா தான். இப்போ இவ்வளோ நேரம் என்ன படித்தோமோ அதே தான். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது வேர் டு யூ ஸ்டடி, வேர் டு யூ, யூக்கு வந்து டூ போட்டுரும் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால. நீ எங்கே படிக்கிற, ஐ ஸ்டடி இன் லயோலா காலேஜ். இப்போ ஆன்சர் பார்த்தோன்னே இது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்புன்னு தெரிஞ்சிடுச்சா. அப்போ மேலே நம்ம டூ போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, யூ வர்றதுனால. அடுத்து வேர் டஸ் ஹி ஸ்டாண்ட், இப்போது அடுத்தடுத்த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பழக்கமாயிட்ருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழக்கம் ஆகிற வரைக்கும் ஒரே வேர்பை வச்சு தான் சொல்லி கொடுத்தேன். இப்போது வேறு வேறு வேர்ப் வந்தாலும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பாருங்கள். வேர் டஸ் ஹி ஸ்டாண்ட், அவன் வரதுனால டஸ் போடுறோம். கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் ஸ்டாண்ட். ஸோ ஹீ ஸ்டாண்ட்ஸ் இன் த பஸ் ஸ்டாப்.
ஏன்னா டஸ்ஸு கொஸ்டினுக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஸ்டாண்ட் பக்கத்தில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வர்றதுனால எஸ் சேர்த்துட்டோம். ஸோ ஹீ ஸ்டாண்ட்ஸ் எங்கே நிற்கிறான்? இன் த பஸ் ஸ்டாப். எனக்கு தமிழில் டைப் பண்ண டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் அர்த்தத்தை வந்து தமிழில் நோட்டில் எழுதிக்கோங்க. வேர் டஸ் ஹீ ஸ்டாண்ட் அப்படின்னா அவன் எங்கே நிற்கிறான். ஹீ ஸ்டாண்ட்ஸ் இன் த பஸ் ஸ்டாப். அவன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். ஓகேவா? பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறான் அப்படி வரும். வேர் டு தே லிவ்? அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள். வேர் எங்கே, டு ஏன்னா ப்ளூரல், தே பக்கத்தில் ப்ளூரல் பக்கத்தில் டூ போடுறோம் ப்ரெசன்ட் டென்ஸுன்றதுனால. ஸோ வேர் டு தே லிவ் அப்படின்னா தே லிவ் இன் மும்பை. அவர்கள் மும்பையில் வசிக்கிறார்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தே வர்றதுனால லிவ் போடுறோம். அடுத்து வேர் டிட் தே ஸ்டே. இப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்தோடனே என்ன போட்டுடணும்? டிட் போட்டுடணும். ஸோ வேர் டிட் தே ஸ்டே. ஆனால் டிட் வந்தால் மெயின் வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். ஸோ தே ஸ்டேட் இன் ஹோட்டல் ரவீனா. அவங்க எங்கே தங்கினாங்க? இந்த ஊருக்கு வந்தாங்களேப்பா, அவங்க எங்கே தங்கினாங்க அப்படின்னா அவங்க ஹோட்டல் ரவீனாவில் தங்கினாங்க அப்படின்னு சொல்கிறது. தே ஸ்டேட் அப்படின்னு வரும்போது பாஸ்ட் டென்ஸ், அப்போ கொஸ்டினும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ வேர் டிட் தே ஸ்டே அப்படின்னு கேட்கணும். அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்க. வேர் வில் கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் பி வேர்ப் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வில், சப்ஜெக்ட் வந்து தே, மெயின் வேர்ப் வந்து ஈட். அவங்க எங்கே சாப்பிடுவாங்க? தே வில் ஈட் அட் ஹோம். அவர்கள் வீட்டில் சாப்பிடுவார்கள். வேர் வில் தே ஈட். இப்போ தே வில் ஈட் அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது கொஸ்டினில் வரும்போது ஃப்யூச்சர் டென்ஸ் பி வேர்ப் போட்டு தான் எழுதணும். ஃபார்மேட் மட்டும் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி எழுதிடலாம். வேர் வில் தே ஈட், அவங்க எங்கே சாப்பிடுவாங்க? தே வில் ஈட் அட் ஹோம், அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. புரியுதா? இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்லைட் பாருங்கள். கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட், மெயின் வேர்ப் வராது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா மெயின் வேர்ப் இல்லாத ஒரு கொஸ்டின் இப்போ வேர் யூஸ் பண்ணி கேட்க போகிறோம். இப்போது வேர் வந்துடுச்சு கொஸ்டின் வேர்டு. பி வேர்ப் வந்து இஸ் போடுறோம். ஏன் போடுறோம்? ஏன்னா இது வரைக்கும் நம்ம படித்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து யூ, ஹீ, ஷீ, தே அப்படி வரும். இப்போது வேர் டு யூ ஸ்டடி? ஓகே. வேர் டு தே லிவ்? ஓகே. வேர் டஸ் ஹீ ஸ்டடி? அந்த மாதிரி எல்லாமே ப்ரொனவுன் மட்டும்தான் வரும். ஹீ, ஷீ, தே, யூ அந்த மாதிரி. ஆனால் இங்கே பாருங்கள், யுவர் ஃபோன் உன்னுடைய ஃபோன், ஹிஸ் புக் அவனுடைய புத்தகம், தேர் ஷர்ட்ஸ் அவர்களுடைய சட்டைகள் அப்படி வருது. எல்லாமே வந்து உடைய அப்படின்னு வருதா? அப்போது நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டியது அந்த யுவரோ ஹிஸ்ஸோ கிடையாது. அந்த ஃபோன் அவனுடைய ஃபோன், உன்னுடைய ஃபோன் அப்படின்னும்போது அது தேர்ட் பர்சன் சிங்குலராக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபோனை தான் குறிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபோனை மட்டும்தான் குறிக்குது அந்த சப்ஜெக்ட். ஸோ யுவர் ஃபோன் அப்படின்னும்போது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது மை ஃபோன் இஸ் ஆன் தி ஷெல்ஃப் அப்படி எழுதுறீங்களா? அப்போ மை ஃபோன் அப்படின்னும் போது எதை குறிக்குது? அது தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டை குறிக்குது இல்லையா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அந்த மை எடுத்துருங்க. ஃபோன் இஸ் ஆன் தி ஷெல்ஃப். வேர் இஸ் ஃபோன்? ஃபோன் எங்கே இருக்குது? ஃபோன் இஸ் ஆன் தி ஷெல்ஃப். ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர். அங்கே உன்னுடைய என்னுடையன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக, யாருடைய ஃபோனுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது ஃபோனுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டை குறிக்குது. அதனால் தேர்ட் பர்சன் சிங்குலருக்குரிய இஸ் போடுறோம். இதுதான் மெயின் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது வேர் இஸ் ஹிஸ் புக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஹிஸ் எடுத்துருங்க, கீழே ஆன்சர்லேயும் ஹிஸ் எடுத்துருங்க. இப்போ வேர் இஸ் புக், வேர் இஸ் தி புக் அப்படின்னா த புக் இஸ் இன் த பேக் போடுறோமா? அப்போது புக்கு தான் அங்கே மெயின் கான்செப்ட். ஏன்னா இதில் மட்டும் இந்த வேரில், அதுவும் மெயின் வேர்ப் இல்லாமல் வர கொஸ்டினில் மட்டும் இந்த யுவர், ஹிஸ், தேரு அப்படியெல்லாம் வருது இல்லையா? அதனால நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் கணக்கு எடுத்துக்கிறோம். மைண்டில் வச்சுக்கோங்க. இத்தனை இது எக்ஸாம்பிள் நம்ம படித்தது எல்லாமே வந்து யூ, ஹீ, ஷீ, தே அப்படி படித்தோம். இங்கே மட்டும்தான்
யுவர், ஹிஸ், தேர் அப்படின்னு வருது. நீங்கள் திருப்பி எல்லாமே எழுதி பார்த்துட்டு ஒரு தடவை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகேவா? இப்போது வேர் இஸ் ஹிஸ் புக், அவனுடைய புத்தகம் எங்கே இருக்கிறது? இப்போது புத்தகம் பேக்கில் இருக்குது. அப்போது his book is in the bag. அடுத்து வேர் ஆர் தேர் ஷர்ட்ஸ், அவர்களுடைய சட்டைகள் எங்கே இருக்கின்றன? ஏன் தமிழில் சொல்கிறேன்னா நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, எங்கே இருக்கின்றன. அப்போது தேர் ஷர்ட்ஸ் ஆர் ஹியர், இங்கே இருக்கின்றன. அவர்களுடைய சட்டைகள் இங்கே இருக்கின்றன. அப்போது இங்கே ப்ளூரல், ஷர்ட்ஸுன்றது தேர்ட் பர்சன், ப்ளூரல் தேவை குறிக்குது. அவர்களுடைய சட்டைகள், அதனால ஆர் போடுறோம், ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால. ஓகே. அடுத்து வேர் வாஸ் ஹிஸ் அம்ப்ரெல்லா, இது பாஸ்ட் டென்ஸ். இஸ்ஸு ஆரெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் முடிஞ்சு போச்சு. இப்போ பாஸ்ட் டென்ஸ், அவனுடைய குடை எங்கே இருந்தது? நேற்று காணோன்னு சொன்னானே, அவன் குடை எங்கப்பா இருந்துச்சு? ஹிஸ் அம்ப்ரெல்லா வாஸ் இன்சைட் தி கார், காருக்குள்ளே இருந்துச்சு, காருக்கு உள் பக்கமாக இருந்துச்சு. புரியுதா? இப்போ ஹிஸ்ஸை மறந்துடுங்க. வேர் வாஸ் தி அம்ப்ரெல்லா? தி அம்ப்ரெல்லா வாஸ் இன்சைட் தி கார் அப்படின்னும் போது நம்ம அம்ப்ரெல்லாவை தானே நவுனாக வச்சுக்கிறோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. அதனால் ஹிஸ் அப்படின்றத விட்டுருங்க. அவனுடைய அம்ப்ரெல்லா எங்கே இருந்துச்சு? அவனுடைய குடை காருக்குள்ளே இருந்துச்சு. ஓகே. ஸோ அடுத்து இந்த பாஸ்ட் டென்ஸ்லேயே வந்து ப்ளூரல் வந்ததுன்னா வேர் வேர் தேர் ஷூஸ், அவர்களுடைய ஷூங்க எங்கே இருந்துச்சு? காணோன்னு சொன்னீங்களேப்பா, எங்கே இருந்துச்சு அவங்களோட ஷூஸ் அப்படின்னா தேர் ஷூஸ் வேர் இன் த டெரஸ், மொட்டை மாடியில் இருந்தது. அவங்களோட ஷூக்கள் மொட்டை மாடியில் இருந்தன அப்படி போடுங்க, இருந்தன. ஏன்னா வேர் ப்ளூரல் இல்லையா? அடுத்து வேர் வில் பி த கோட் நம்பர். இந்த வேர் வில் பி அப்படின்னா எங்கே இருக்கும், என்னது கோட் நம்பர் அப்படின்னு கேட்டால் த கோட் நம்பர் வில் பி இன் த ஃபார்மில், அப்ளிகேஷன் ஃபார்மில் கோட் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து வேர் வில் பி த ஷூஸ் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஷூஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா தொலைஞ்சது இல்லை காணோம், அதனால் வேர் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஓகே. இப்போ வந்து வில் பி வரும்போது எங்கே இருக்கும் அப்படின்னா வேர் வில் பி தி கோட் நம்பர், இந்த கோட் நம்பர் எங்கேப்பா இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த கோட் நம்பர் வில் பி இன் தி ஃபார்ம். வேர் வரும்போது ஃப்யூச்சர் டென்ஸில் வரணும்னா வில் பி கண்டிப்பாக வரணும், பி வெர்பா. அடுத்து சப்ஜெக்ட் வந்து யுவர் போட்டுக்கலாம். வேர் வில் பி யுவர் கோட் நம்பர், உன்னோட கோட் நம்பர் எங்கே இருக்கும்? என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ த கோட் நம்பர் வில் பி இன் மை அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இப்போது ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கேன் சென்டென்சஸ், ஆனால் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆர்டிகிள்ஸ்க்கே நம்ம இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணலை. அதனால் இன்றைக்கி வந்து ஆர்டிகிள்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக படித்து பார்த்து பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தப்பானாலும் பரவாயில்ல. இன்னும் சில பேருக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தது இன்றைக்கி கொஸ்டின்ஸை ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள், அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சிடும். நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கொஸ்டின்ஸில் ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தா உங்களுக்கு எழுத வசதியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. Take care. Bye.